என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் தொடர்ந்து பேசிடுவேனா, ஒரு 20 மினிட்ஸ் தொடர்ந்து பேசிடுவேனா, எனக்கு தெரியலையே, டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் எடுத்த உடனே வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் ஒரு கீனோட் ஸ்பீக்கராக வந்து பேசணும் அப்படிங்கிறது வந்து நாட் நெசசரி. நீங்கள் நிறைய ஃபோரம்ஸில் மெம்பராக இருப்பீங்க. அங்கே வந்து ஒரு சில ஸ்பீக்கர் வருவாங்க, கெஸ்ட்டு வருவாங்க. அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக பேசக்கூடிய ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் எனக்கே நடந்திருக்கு. ஸ்டேஜ்லேயே நீங்கள் உட்காந்துருக்கும் போதே, சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு வந்து நம்மகிட்டே கேட்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு ப்ராப்பராக டைம் எடுத்துக்கங்க. ஒருத்தர் ஸ்பீக்கர் வராரு, அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா முன்னக்கூட்டியே பிளான் பண்ணிவிட்டு யாரை ஸ்பீக்கராக இன்ட்ரடக்ஷன் போட போகிறோன்றதெல்லாம் நீங்கள் முன்னக்கூட்டியே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைலோ இல்லை வந்து சோஷியல் மீடியா ப்ரொஃபைலோ அவரோட வெப்சைட்டோ பார்த்து அவர் யார், என்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்கார், அவர் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் உங்களுக்கு அதை பற்றி என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீக்கர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். நிறைய இடங்களில் இன்னொரு தவறு நடக்கும். என்னென்னா, அந்த ஸ்பீக்கர்லேருந்து பயோஷீட் வாங்கி அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை ஃபுல்லாக அப்படியே லிட்ரலி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பெரிய அளவில் எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் அதை பற்றி புரிஞ்சு கரெக்டாக நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க, கரெக்டான கண்டென்ட்டாக கொடுக்குறீங்கன்னா, that will be an effective communication. ஒரு புது ஸ்பீக்கருக்கு இது ஒரு golden opportunity. Never ever miss that. Thank you.